ஹாய் எவ்ரிவன். மணிவிஜய் எஜுகேஷன் அகாடமி இந்த மணிகண்டன் பேசுகிறேன். நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது தான், எந்த ரேங்க் வரைக்கும் ஒரு வேலை கிடைக்கும், எந்த ரேங்க் வரைக்கும் பிஎஸ்டிஎம்மில் வேலை கிடைக்கும், ப்ளஸ் லெவல் 11 எது வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். இது வரைக்கும் அக்யூரேட்டாக கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் ஆனால் என்னோட ஒரு கால்குலேஷனை எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தான் புரியும். ஸோ அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது கிடைக்குமா கிடைக்காதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் என்னென்ன பற்றி பேச போகிறேன்னா, ஓவராலாக நீங்கள் வந்து எந்த ரேங்க் வரைக்கும் இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியுமே, எந்த ரேங்க் வரைக்கும் லெவல் 11 அண்ட் எபோவ் வரலாம், பாசிபிலிட்டி எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத பற்றியுமே, ப்ளஸ்ஸு பிஎஸ்டிஎம் வந்து எந்த மார்க் வரைக்கும் கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே பிஎஸ்டிஎம் ரேங்கை வச்சு கணிக்கவே முடியாது. ரேங்க் வச்சு சொல்கிறோம்னா அது சுத்தமாக வந்து அது கால்குலேஷன் பண்ண தெரியாதவங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் இயருமே தெரியும் பிஎஸ்டிஎம் எந்த மாதிரி கெஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. ஸோ பிஎஸ்டிஎம் எந்த மார்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ரெகுலராக இந்த வீடியோ நம்ம இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த குரூப் 2க்கு எந்த மாதிரி நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அது நீங்கள் வேலிட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது, வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஆல்சோ நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் நேற்று சில இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்தது. அதில் நான் போகிறப்போ வந்துன்னா நிறையா பேர் நம்ம போட்டிருந்த பிடிஎஃப் தான் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க. நான் ஒரு இடத்துல போய் பார்த்தேன். அந்த இடத்துல நீங்கள் டிஸ்கஷன் பண்ணப்போ கூட அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன் தெரியுங்களா, அந்த டெலகிராம் சேனலில் போட்டிருந்த அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பிடிஎஃப் தான் வந்து மேக்ஸிமம் இல்லை, எல்லாருமே அதை தான் பார்த்து இவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன இதுக்கு எதுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன்னா நான் ரேண்டமாக வந்து அந்த இடத்துக்கு போன அந்த குரூப் டூ கைடன்ஸ் ப்ரோக்ராமுக்காக போயிருந்தேன். அப்போ என்னையே யாருக்கும் தெரியல. பட் ஆனால் நம்ம பிடிஎஃப் வந்து ஒருத்தர்னா எல்லாத்துக்கிட்டே இருந்தது. நான் அதை நோட் பண்ணேன். நான் எல்லாருமே செல்ஃபோனில் வந்து ஒருத்தர்னா காட்டி பேசிகிட்டு இருந்தீங்க. ஒரு சில பேர் அந்த பிடிஎஃப் என்கிட்டயே காட்டி வந்துட்டுனா சார் இந்த ரேங்க் கிடைக்குமான்னு கேட்டுருந்தீங்க. பட் ஆனால் அந்த பிடிஎஃப் நான் தான் போட்டேன்னு யாருக்குமே தெரில. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர்த்துக்கு நம்மளோட பிடிஎஃப் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் கரெக்டாக நான் கைட் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுலேயே எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் நான் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் கடைசி வரைக்கும் நான் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் நான் உங்களுக்கு நான் தர்றேன். ஓகேங்களா? ஏன்னா என்னால் முடிஞ்சது. ஏன்னா நாங்கள்லாம் கவுன்சிலிங் போனப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல, மீன்ஸ் யாரும் கைட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதனால தான் நான் போன கவுன்சிலிங்லேருந்தே கைட் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இந்த கவுன்சிலிங்லேயும் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை தர்றேன். ஸோ தேங்க்யூ. நீங்கள் எல்லாருமே அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுலேயும் ஒரு ஹைலைட்னா என்னை தெரியாமையே என்கிட்டே வந்து கேட்குறாங்க, அதுதான் வந்து ரொம்பவே ஹைலைட்டாக இருந்தது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வீடியோக்கு வருவோம். இந்த இதில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது இதில் எப்படி கால்குலேஷன் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு சாம்பிள் சொல்கிறேன். அப்போ இது வருமா வராதா, இந்த லெவலுக்கு வருமா வராதான்னு வந்து கெஸ்ஸை உங்ககிட்டயே நான் விட்டுறேன். ஓகேங்களா? இன்னொன்று மறக்காமல் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஓடிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறேன்னே உங்களுக்கு தெரியாது. இன்ட்டு 2ல கூட வச்சு பாருங்கள், ஆனால் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து ஒருத்தர்னா இதில் கால்குலேஷன் எப்படி போயிருக்கு, இது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா கடைசி நேரத்தில் ப்ரெஷர் இருக்கும், நமக்கு வருமா வராதா என்னன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது எதுவரை கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்தால் நான் இந்த கால்குலேஷன் படி போட்டுருந்தா வரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். இது ஒரு இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள், ஜிடி ஜென்ரல், ஜிடி உமன், ஜிடி டிஸ்ட்ரிபியூட்டர், ஜிடி எக்ஸர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இதில் ஜிடி ஜென்ரல் வேகன்சி வந்து 183 வேகன்சி அவைலபிள் இருக்குது. 67 வேகன்சி இது வந்து லெவல் 10 கீழ் இருக்கிற வேகன்சிஸ். ஓகேவா? 67 உமன்ஸில் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர் 18 இருக்குது, எக்ஸர்வீஸ்மேன் 15 இருக்குது. ஓகேவா? லெவல் 11 அண்ட் அபவ் வேகன்சி வந்து 110 வேகன்சி வந்து இப்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து லெவல் 10க்கு மேலே கிடையாது, லெவல் 10க்கு கீழே மட்டும் தான். அதனால தான் டிஸ்ட்ரிபியூட்டர் 0. ஜிடி உமன் வந்து 50 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ அதனால் நான் என்னென்ன சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா,
அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ 110, 150 இது 2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 293 வேகன்சி ஜிடி ஜென்ரல் அவைலபிள்னு, ஜிடி உமன்ல 117 வேகன்சிஸ் அவைலபிளும் தான் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜிடி எஸ்வி விடோவில் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக 18, ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 24. இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் ஜிடி இந்த வேகன்சிக்கு நான் சொல்லிடுறேன். எக்ஸ் சர்வீஸ்மேன் ஜிடி எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணாலும் உங்களால் கெஸ் பண்ணுறது கஷ்டம். என்ன ரீசன் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து ஓவரால் ரேங்க்ல வரும். கம்யூனல் ரேங்க்ல கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் எஸ்வி விடோ கம்யூனல் ரேங்க்ல கொடுக்கல. எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து கம்யூனல் ரேங்க்ல கொடுத்துருக்காங்களான்னு ஞாபகம் இல்லை. எக்ஸ் சர்வீஸ்மேன் கம்யூனல் ரேங்க் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அந்த கால்குலேஷன் நான் இப்போ இதில் நான் எப்படி போட்டிருக்கணும் அது மாதிரி வந்து ஊற்றுனா நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதில் நாங்கள் எந்த மாதிரி அடுத்து என்ன போட்டிருக்கோம்னா வேகன்சி டேக்கன் இன் குரூப் டூவில் மொத்தமாக வந்து 288 சீரியல் நம்பர் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? முதல்ல கூப்பிட்டதுக்கும் இப்போத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 288 சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த 288 பேருமே ஜாப் எடுக்கிற லெவலில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக அது நீங்கள் உங்களால் கெஸ் கூட பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அந்த 288 பேரில் 88 பேர் அந்த அவுட் ஆஃப் த வேகன்சி ரேஞ்சில் கூட இருக்கலாம். ஓகேங்களா? அவுட் ஆஃப் த வேகன்சி ரேஞ்சில் கூட இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 பேர் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் பண்ணுறோம். அந்த 200 பேர்த்துலேருந்து தான் நம்ம இந்த கால்குலேஷன் வந்து போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சி டேக்கன் இன் குரூப் டூவில் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 பேர் எடுத்திருப்பாங்க. பிஎஸ்டிஎம் ப்ளஸ் ஆப்சன்டீஸ் ஒரு 5 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு 15 பேர் வருது. அப்போ சேஃப் ரேங்க் என்ன அப்படின்னா அந்த இப்போவுமே இது உமன்ஸ் அண்டு ஜென்ரலுக்கு வந்து பார்த்தோன்னா கட் ஆஃப் வந்து இப்போ வேரி ஆகாது. ஏன்னா அந்த ஹரிசான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை ஆனங்காட்டி வந்து உங்களுக்கு இந்த இது இருக்கும். ஸோ அதனால் சேஃப் ரேங்க் வந்து 410. ஓகேங்களா? சேஃப் ரேங்க் எது வரைக்கும் அப்படின்னா 410 ரேங்க் வரைக்கும் வந்து ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேவா? 410 வரைக்கும் கிடைக்கும். இதுலேயும் என்ன ஆகும் அப்படின்னா வேகன்சிஸ் வந்து பிசியில் இருக்குது அப்படின்னா பிசிலையும் வந்து ஒருத்தனை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷன்டீஸ் எல்லாம் போச்சு அப்படின்னா 425 வரைக்கும் ஜென்ரலில் வந்து வரும். இந்த கவுன்சிலிங் ட்ரெண்ட் வந்து வந்துன்னா இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. கவுன்சிலிங் வந்து ஒத்துட்டுனா எந்த அளவுக்கு வேணாலும் சேஞ்சஸ் நடக்கும் பின்னாடி. ஸோ அதனால என்ன அப்படின்னா இப்போ ஒரு வேளை வந்து பிசியில் வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஜென்ரல் வந்து கடைசியில் ஒரு 500 வரைக்கும் கூட வரலாம். நீங்கள் நான் சொல்கிறதுனா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்துட்டுனா ஒரு 500 வரைக்கும் கூட வரலாம். ஆனால் என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போதைக்கு என்னன்னா சேஃப் ரேங்க் என்ன 410 எது வரைக்கும் வேலை கிடைக்கலாம் அப்படின்னா 425 வரைக்கும் தான் வேலை கிடைக்கலாம். ஓகேங்களா? பிசியை பொறுத்து வந்துன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி பிசியில் பாருங்கள் வேகன்சி வந்து லெவல் 10 அண்டு இதை பார்த்துட்டிங்கன்னா 151 62 இருக்குது. லெவல் 11 வேகன்சிஸ் வந்து 91, லெவல் 11 அண்ட் எபோவ் வந்து 91 41. ஓகேங்களா? இதை நம்ம இப்படியே பார்த்துங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா தான் இதை நாங்கள் எப்படி கால்குலேஷன் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ என்னென்னா வேகன்சி 151 62 ஜென்ரல் இது வந்து லெவல் 10. லெவல் 11 வந்து வேகன்சி வந்து எடுத்துட்டுனா 91 41. அப்போ ஜிடி வேகன்சி நம்ம மேலே கால்குலேட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த ஜிடி வேகன்சி வந்து 293 17. அப்போ வேகன்சி ஃப்ரம் ஜிடி இதில் என்னென்னா லாஸ்ட் குரூப் டூவோட அப்ராக்சிமேட் 70% வரைக்கும் வந்து பிசி ரீச் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ போன இதில் பட் ஆனால் நான் 65 வச்சிருக்கிறேன். அதாவது எப்படின்னா பிசி கேண்டிடேட்டு ஜென்ரலில் வந்து ஒரு 65% ஆஃப் பீப்புள் வந்து ஒருத்தனா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் அடிச்சிருந்தேன். ஓகேங்களா? இப்போ அந்த 65% ஆஃப் பீப்புள் எடுத்தாங்க அப்படின்னா 65% ஆஃப் ஜிடியில் வந்து ஒருத்தனா 190. ஓகேங்களா? 190 ஜென்ரல் வேகன்சி 117 வந்து பார்த்துட்டிங்கன்னா 76 வந்து உமன்ஸ் வேகன்சியில் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? அதாவது 65% டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 65% வந்து இதில் எடுக்கலாம். அப்படி எடுத்தாங்க அப்படின்னா இப்போ டோட்டல் வேகன்சி எதை தான் நம்ம இது பண்ணிக்கிறோம்னா இந்த 65% வேகன்சி ப்ளஸ் இதை 2 கூட்டினது பிசி ஜென்ரலாக வந்து கூட்டினது. ஓகேங்களா? எவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 432 + 179. ஓகேங்களா? இது வந்து டோட்டல் வேகன்சி வந்து 432. இந்த இதை வந்து கூட்டி எல்லாம் வர்றது. அதாவது இந்த வேகன்சி ப்ளஸ் லெவல் 11 ப்ளஸ் வந்து 65%. இது 2 கூட்டணும். இது எல்லாத்தையும் கூட்டணும்னா 432 வரும். இங்கேயே வந்து பார்த்துட்டுனா பிசிக்கு உமனுக்குமே வேகன்சி லெவல் 11 அண்டு வந்து 65% ஆஃப் ஜிடி கூட்டினீங்கன்னா 179 வேகன்சிஸ் வரும். ஸோ அப்போ உங்களோட சேஃப் ரேங்க் என்ன அப்படின்னா 432 179 வரைக்கும்
அப்போ உங்களோட எக்ஸாக்ட் சேஃப் ரேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 612 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து வரலாம். ஓகேங்களா? 612 வரைக்கும் உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது சேஃப் ரேங்க் வந்து 612 வரைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ சேஃப் ரேங்க் அப்படின்னா, இப்போ வேகன்சி குரூப் 2ல வந்து ஒரு 81 பேர் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இது நான் வந்து எப்படி கால்குலேட் பண்றேன் அப்படின்னா, அந்த 30% இதுல வந்து எவ்வளோ பேர் போவாங்க, ப்ளஸ் வந்து இதுல போறாங்க. அது ஒரு வந்து கால்குலேஷன்ல நம்ம போட்டோம். 200 பேர் மேக்ஸிமம் வந்து அவுட் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேஷன் பண்ணோம். ஏன்னா மொத்தம் 288 பேர். ஆனா 200 பேர் தான் எடுக்கிற நிலைமையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 81 பேர் போறாங்க. பிளஸ் பிஎஸ்டிஎம் பிளஸ் ஆப்ஷன்டீஸ் ஒரு 25 பேர் இருக்கு அப்படின்னா, ஏன்னா பிஎஸ்டிஎம் தனி ரேங்க்ல போயிடுவாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் கிடையாது. ஸோ அந்த பிஎஸ்டிஎம் பிளஸ் ஆப்ஷன்டீஸ் 25 பேர்த்து பக்கம் இருந்தால் 718 வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களோட கம்யூனல் ரேங்க் 718 வரைக்கும் இருந்ததுன்னா கிடைக்கும். சேஃப் ரேங்க் வந்து 612 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. ஓகேங்களா? இதே பிசி டிஸ்ட்ரிபியூட்டோ இது எந்த பிசி டிஸ்ட்ரிபியூட்டோ வந்துன்னா கம்யூனல் ரேங்க் எதுல வருதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அங்க ஃபர்ஸ்ட் 18 பேர் எடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பிசி டிஸ்ட்ரிபியூட்டோ வந்து தொட்டிங்கன்னா இந்த மீதி இருக்கிற வேகன்சிஸை பொறுத்து தான். ஸோ அப்ராக்சிமேட்டா வந்து எந்த லெவல்ல வரும் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சுக்கங்க. ஓகேவா? ஸோ இந்த பிசியில் வந்து நீங்கள் 612 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருந்தீங்கன்னா சேஃபு. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 718. இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கால்குலேஷன் தான். எம்பிசி வேகன்சி 115 லெவல் 10, லெவல் 11 அண்ட் எபோவ் வந்து எடுத்துட்டிங்கன்னா 73 72. ஜிடியில் வந்து 30% எம்பிசி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம்னா டோட்டல் அவைலபிலிட்டி 276 116. மேக்ஸிமம் சேஃப் ரேங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது சேஃப் ரேங்க் எடுத்துக்கிட்டா 392. ஒரு 55 டு 20 55 பேர் குரூப் 2ல போயிருப்பாங்க. இல்லை 20 பேர் ஆப்ஷன்டீஸ் ஆயிருப்பாங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ரேங்க் 467 வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த கால்குலேஷன் படி தான் நான் உங்களுக்கு வந்து கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா பிசிஎம் ஜென்ரல். இப்போ பிசிஎம் எல்லாம் கெஸ் பண்ணுறதே கஷ்டம். வேகன்சி மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வேகன்சி 18 லெவல் 10 லெவல் 11 வேகன்சி 13 17 இருக்குது. ஓகேங்களா? ஜிடி வேகன்சிலேருந்து ஒரு 0.5% ஒருத்தர் 2 பேர் தான் போவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப சேஃப் ரேங்க் 45 இது இன்க்ரீஸும் ஆகலாம். ஏன்னா பிசிஎம் எல்லாம் கம்மியான வேகன்சிஸ்ங்காட்டி உங்களால் கெஸ்ஸிங்கே கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அப்போ சேஃப் ரேங்க் எடுத்துட்டோம்னா 45, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 50. எஸ்டிக்கு வந்து வந்துட்டுனா இந்த டைம் ரொம்ப வேகன்சி அதிகம். வேகன்சி லெவல் 10ல் 77 இருக்குது. லெவல் 11 அண்ட் எபோவ் 16 இருக்குது. ஜென்ரலில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சேஃப் ரேங்க்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 96 ரேங்க் வரைக்கும் சேஃபு. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 100 ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? எஸ்சி ஜென்ரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே தான் 157 வேகன்சிஸ் இதில் இருக்குது. லெவல் 11 அண்ட் எபோவ் வேகன்சிஸ் 59 இருக்குது. அப்போ மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு 4% ஆஃப் பீப்புள் வந்து ஜென்ரலில் போகலாம். அப்போ வந்து டோட்டலாக வேகன்சியில் சேஃப் ரேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா 284 309 வரைக்கும் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? எஸ்சிஏல இந்த இதை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ கால்குலேட் பண்ணுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்சி வேகன்சியை எஸ்சிஏ எடுக்கலாம். எஸ்சிஏ வேகன்சியை எஸ்சி எடுக்க முடியாது. ஸோ ஒரு 5% வேகன்சி வந்துட்டுனா அங்கே போயிடும். எஸ்சிஏ பீப்புள் வந்து எஸ்சியில் எடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வந்துட்டுனா அந்த கால்குலேஷன்லாம் பண்ணி தான் அது போட்டிருக்குது எப்போவுமே. அதனால தான் எஸ்சிக்கு வந்து வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் எட்ஜு கம்மியாக இருக்கும். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதாவது என்னன்னா இங்கே நான் போட்டுக்கிற வந்துட்டுனா வேகன்சி டு எஸ்சிஏ 5%னா ஒரு 5% ஆஃப் பீப்புள் எஸ்சிஏலேருந்து வந்து எஸ்சி சீட் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் கவுன்சிலிங்கில் எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எஸ்டி இது பண்ணிங்க. அப்போ ஃபைனல் அவுட்புட் என்ன அப்படின்னா ஜிடிஆர் இருந்தீங்க அப்படின்னா சேஃப் ரேங்க் 410, மேக்ஸிமம் ரேங்க் வந்து 425 வரைக்கும் வரும். பிசிஆர் இருந்தீங்கன்னா 612 வரை சேஃப் ரேங்க்கு, 718 வரைக்கும் வந்து வந்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. எம்பிசிஆர் இருந்தால் 392 வரைக்கும் ஒரு சேஃப் ரேங்க்கு, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 467 வரைக்கும் வரும். பிசிஎம்னா 45 வரைக்கும் சேஃப் ரேங்க், 52 வரைக்கும் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வரலாம். எஸ்டினா 96 100 வரைக்கும் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. எஸ்சினா 284 309 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. எஸ்சிஏனா 50 54 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஓவராலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருந்தது, உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா,
போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லெவல் 11 அண்ட் எபோவ். ஓகேங்களா, நான் இப்போ சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பிஎஸ்டிஎம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணி போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அது சொல்லிட்டு நீங்கள் எங்கேயுமே இந்த கால்குலேஷன்லாம் பண்ணி போட மாட்டாங்க. எந்த இன்ஸ்டியூட் போனீங்கனாலும் வந்தால் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க எந்த சேஃப் ரேங்க்னு. அவங்க பாட்டு அப்ராக்சிமேட்டாக சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்ராக்சிமேஷன்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு அங்கே போய் உட்காரவே முடியாது. ஸோ இதனால் நான் சொல்கிறத வந்து போகிறேனே தவிர இதுவுமே எனக்கு போடுறதுக்கு உடன்பாடு கிடையாது கடைசி நேரத்தில். ஆனால் எல்லா யூடியூப் வீடியோலையுமே எல்லா டெலகிராம்லேயும் வந்து கேட்குறது, சார் எனக்கு வேலை கிடைக்குமா, சார் எனக்கு லெவல் 11 அண்ட் எபோவ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் போகிறேன். கவுன்சிலிங் போகிறவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எவ்வளோ தூரம் வந்துட்டுனா கடைசி வரைக்கும் ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த ஒரே ஒரு ரீசன் தான். தயவு செஞ்சு பாருங்க, புரியும். ஓகேங்களா, இது வந்து லெவல் 11 அண்ட் எபோவ் வந்து ரேங்க் ப்ரெடிக்ஷன். லெவல் 11 அண்ட் எபோவ்ல இப்போ ஜிடியில் வந்து வந்துட்டுனா 110 50 வேகன்சிஸ் இருக்குது. மொத்தமாக 160 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ சேஃப் ரேங்க்னு எடுத்துட்டோம்னா 160 சேஃப் ரேங்க்கு. அதில் வேகன்சி டேக்கன் இன் குரூப் 2 அண்ட் ரெவன்யூ, இதில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. 11 விட்டு போட்டு வந்துட்டுனா ரெவன்யூ எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கண்டிஷனும் இதில் ஆட் பண்ணிக்கணும். பிஎஸ்டிஎம் ப்ளஸ் ஆப்ஷன்டிஸ் வந்துட்டுனா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் ப்ளஸ் ஆப்ஷன்டிஸ் ப்ளஸ் குரூப் 2 இது மொத்தமாக சேர்த்துனா எவ்வளோ வசூலி வருது, சேஃப் ரேங்க் எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுனா நம்ம யோசிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போது இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், ஜிடி ஜென்ரலில் வந்து 110 150 இருக்குது. டோட்டல் வேகன்சிஸ் வந்து 160. அப்போ சேஃப் ரேங்க்னா ஜென்ரலாக இருக்கிறீங்க அப்படின்னா 160 ரேங்க் வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லெவல் 11 அண்ட் எபோவ், அதாவது 55,000 சேலரியில் கிடைக்கும். மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்துட்டுனா 170 ரேங்க் வரைக்கும் ஜென்ரலாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா, இந்த வேகன்சி டேக்கன் இன் குரூப் 2 அண்ட் ரெவன்யூ வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா, அது டிஃபர் ஆகும், அங்கே கவுன்சிலிங் ப்ராக்ரஸ் ஆகிறப்ப தான் ஆகும். ஓகேங்களா, குரூப் 2ல போனவங்க டாப்பர்ஸ் நிறைய இருப்பாங்க. இதோட கூட அதிகமாக இருக்கலாம். ஆனால் ரெவன்யூவில் எடுக்கிறவங்களும் வந்து மாறும். நான் வந்து இந்த கணக்கு வந்து அப்ராக்சிமேஷன் தான். சேஃப் ரேங்க் வந்து கம்பல்சரி வந்துடும். பாசிபிலிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸும் ஆகலாம். டிகிரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, ஆனால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். நான் மினிமம் பாசிபிலிட்டியில் தான் போட்டுக்கிறேன். ஓகேவா, லெவல் 11 வேகன்சிஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசியில் 91 41 இருக்குது உமனு. ஜென்ரல் வேகன்சி 110 50. அதில் ஒரு 65% வந்து பிசி தான் எடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் டோட்டல் வேகன்சி வந்து 163 74. ஓகேங்களா, டோட்டல் வேகன்சி எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதில் வேகன்சி டேக்கன் இன் குரூப் 2 அண்ட் ரெவன்யூ ஒரு 25% பேர் வந்து 25 பேர் வந்துட்டுனா அங்கே போகிறாங்க. ப்ளஸ் பிஎஸ்டிஎம் ப்ளஸ் ஆப்ஷன்டிஸ் வந்து ஒரு 6 பேர் வச்சுருக்கேன். மொத்தமாக ஒரு 31 பேர் வந்து நம்ம கால்குலேஷன் வச்சுருக்கோம். பட் ஆனால் இந்த 31ங்கிறது இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா, எங்களுக்கு மினிமமாக நான் எவ்வளோக்கு குறைச்சி இது பண்ண முடியுமோ அவ்வளோக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா, பிரச்சனையே கிடையாது. ஆனால் கீழே இருக்கிற ரேங்க்ல வந்து ஒருத்தனா கிடைக்கல அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம 267 சொல்கிறோம் அப்படின்னா 267க்கு பின்னாடி கிடைச்சா பிரச்சனையே கிடையாது. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காம இருக்கக்கூடாது, கண்டிப்பாக வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட இது. ஸோ இப்போ என்னன்னா சேஃப் ரேங்க்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 236 வரைக்கும் லெவல் 11 அண்ட் எபோவ் கிடைக்கும். இது வேரி ஆகும். டேபிள் நம்பர்லாம் வந்து இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ அங்கே கவுன்சிலிங் ப்ராக்ரஸ் ஆகிறப்ப ரெவன்யூ மாற்றி எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஆப்ஷன்டிஸ் இருப்பாங்க. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் தனி இதில் போயிடுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 236 வரைக்கும் சேஃப் ரேங்க்கு. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 267 வரைக்கும் வந்து வரலாம். ஓகேங்களா, இதில் ஆப்ஷன்டிஸ் எங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் வந்து சில டிபார்ட்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் வருவாங்க, இல்லைனா வரவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ 236 வரைக்கும் சேஃப் ரேங்க்கு. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து 267. இதில் எம்பிசியில் வந்து லெவல் 11 அண்ட் எபோவ் வந்து 73 32 இருக்குது. ஜிடி வேகன்சிலேருந்து ஒரு 30% பேர் எடுத்தால் 106 47. அப்போ சேஃப் ரேங்க்னா 153. மேக்ஸிமம் பாசிபிலிட்டினா 177 வரைக்கும் வந்து வரலாம். அது எப்படின்னா வேகன்சி அந்த மேலே சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பிசிஎம்ல 13 இருக்குது. இது ஏன் சார் வந்து உமன்ஸுக்கு தனியாக நீங்கள் போடலாம் அப்படின்னா உமன்ஸுக்கு அரிசன் ரெசர்வேஷன் ஆனதுலேருந்து உங்களுக்கு கட் ஆஃப் வேரியேஷன்ஸ் வர்றதே இல்லை. ஓகேங்களா, உமன்ஸ் வேகன்சி முதல்ல சொல்லப்போனால் ஜென்ரலுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சேஃப் ரேங்க் பிசிஎம்னா 21. மேக்ஸிமம் பாசிபிலிட்டினா 26 வரைக்கும் வரலாம். நெக்ஸ்ட் எஸ்டியில் 16 வேகன்சிஸ் இருக்குது. அவங்களுக்கு 16 பேர் தான் வந்துட்டுன்னு இருப்பாங்க. சேஃப் ரேங்க் 17. ப்ளஸ் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 20 ரேங்க் வரைக்கும் வந்துட்டுனா இருக்கலாம். ஓகேங்களா, எஸ்சியில்
எஸ்சி நான் உங்களுக்கு கால்குலேஷன் எப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வேக்கன்சி வந்து 5% எஸ்சி ஏக்கும் போகும். ஸோ ஆக்சுவல் வேக்கன்சி வந்து 56-22. டோட்டல் வேக்கன்சி வந்து அப்போ சேஃப் ரேங்க் என்னன்னா 84 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலாம். மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து 106 வரைக்கும் வந்து லெவல் 11 அண்ட் அபவ் வந்து கிடைக்கும். அதாவது 55 கேஸ் ஜாப்பு. எஸ்சிஏ வந்து எடுத்துட்டோம்னா 11 வேக்கன்சிஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் சேஃப் ரேங்க் வந்து 21, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 23. ஸோ இந்த கால்குலேஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா எந்த ரேங்க் வரைக்கும் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி லெவல் 11 அண்ட் அபவ் கிடைக்கும் அப்படின்னா சேஃப் ரேங்க் வந்து 160 ஜென்ரலு, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 170. பிசிக்கு வந்து 236, 267 வரை கிடைக்கலாம். எம்பிசி 153, 177, பிசிஎம் 21, 26, எஸ்டி 17, 20, எஸ்சி 84, 106, எஸ்சிஏ 21, 23. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்டிருந்தது பிஎஸ்டிஎம்மு. இதான் நம்ம ஏரியா. எப்போவுமே வந்துட்டுனா இதில் ஓரளவுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டுனா கணிப்போம். பட் இந்த டைம் ஆனால் ரொம்ப 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 டஃப்பாக இருக்குது. ஓகேங்களா? பிஎஸ்டிஎம்மை கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்ராக்சிமேஷன் தான். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ இந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுன்னு சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்குதுல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் எந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கொடுத்த டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணோம். ஓகேங்களா? கூகுள் ஃபார்ம் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையுமே வந்து கம்பைல் பண்ணி நான் இதில் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் கெஸ் பண்ண முடியுது. அந்த ஓரளவுக்கு கெஸ் பண்ணதில் இந்த ரேஞ்சில் வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? இதில் நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஜிடி ஜென்ரல் அண்ட் ஜிடி உமன் வந்துன்னா 78, 33 இருக்குது. அப்போ ஓவரால் கட் ஆஃப் ஃபார் பிஎஸ்டிஎம் வந்ததுன்னா 143 +or-1. ஓகேங்களா? 142 +or-1. லெவல் 11 அண்ட் எபோவ், அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா லெவல் 11 அண்ட் எபோவ்னா 55,000 ஜாப் எந்த ரேங்க் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி, எந்த மார்க் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேக்கன்சி வந்து 28-12 இருக்குது. அதில் 148 +or-1, 147 +or-1 இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 11 அண்ட் எபோவ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? பிசி ஜென்ரலில் மொத்தமாக 59, 27 இருக்குது. அப்போ 140 +or-1, 139 +or-1 இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். 24, 40, 12 வந்து லெவல் 11 இருக்குது. அப்போ 143, 142க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கலாம். ஓகேங்களா? 142, 43க்கு வந்து வேலை கிடைக்கலாம். எம்பிசியில் 146, 19. எம்பிசி பிசி ஓவராலாக சேஞ்ச் ஆகாது. ஆனால் லெவல் 11ல் எம்பிசி டாப்பில் இருப்பாங்க. ஓகேங்களா? எப்போவுமே வந்து பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம்மில் அதிக பெனிட்ரேஷன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி தான் பெனிட்ரேஷன் ஆவாங்க. பிசி வேக்கன்சி அதிகமாக இருக்குங்காட்டி கொஞ்சம் கட் ஆஃப் குறையும். ஆனால் எம்பிசியில் வேக்கன்சியும் கம்மி, பெனிட்ரேஷனும் அதிகங்காட்டி கட் ஆஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எம்பிசியாக இருந்தாங்கன்னா 144 +or-1, 143 +or-1 உமன்ஸுக்கு. இந்த இடத்துல உமன்ஸ் ரிசர்வேஷன்லாம் ப்ளே ஆகும். ஏன்னா ஜென்ரலுக்கு அப்புறம் தான் உமன்ஸ் வந்து ஒருத்தனை ஃபில் ஆகும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு இது வந்து அப்ராக்சிமேஷனாக 144, 43 இருந்தால் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். என்னன்னா லெவல் 11 அண்ட் எபோவ் 140, 39னா வேலை கிடைக்கும். அவ்வளோதான் வந்துட்டுனா நம்மளால சொல்ல முடியும். பிசிஎம் எல்லாம் கெஸ் பண்ணுறதே கஷ்டங்க. இந்த 10-3 வேக்கன்சிஸ் இருக்குது. 136, 135 வந்துட்டுனா கிடைக்கலாம். இதில் வந்து 3 ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. இது 3 பேர் ஏதாச்சும் ஒரு மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா முடிஞ்சு. ஸோ அப்ராக்சிமேட்டாக 140 தான் வந்துட்டுனா வரலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் எஸ்டி வேகன்சி. இதில் எஸ்டிலாம் கெஸ்ஸே பண்ண முடியல, எங்கே இருக்கிறாங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 130க்கு மேலே இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கலாம். இதில் ஒரே ஒரு வேகன்சி. 140க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா வந்து வந்துட்டுனா அந்த ஒரு வேகன்சி கிடைக்கலாம். ஆனால் அது வந்து கவுன்சிலிங் ப்ராக்ரஸ் ஆகிறத பொறுத்து தான், நம்மளுக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. எஸ்சி ஜென்ரலில் எஸ்சி உமனில் வந்து வந்துட்டுனா 139, 138 +or-1 சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதில் 141, 140 இருந்தீங்க அப்படின்னா வந்தால் எஸ்சியில் வந்து வேகன்சி வந்து இருக்கலாம், வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கவுன்சிலிங் கூட கூப்பிட்டதில் வந்து வந்துட்டிங்கன்னா பிசி 136 வரை கூப்பிட்ருக்காங்க, எம்பிசி 137 வரை கூப்பிட்ருக்காங்க, எஸ்சிஏ 135 வரை கூப்பிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்போ கவுன்சிலிங்கில் தெரியும். ஸோ இவ்வளோ தான் சேஞ்சஸ் வந்து கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்சிஏல 7-4 வேகன்சி இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 132 எபோ. லெவல் 11 அண்ட் எபோ வந்தால் அப்ராக்சிமேட்டாக 138 எபோ. ஓகேங்களா? ஸோ இந்த வேக்கன்சிஸில் தான் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க.
இவ்வளோ தான் வந்து நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். மேக்ஸிமம் இதை நான் சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இந்த கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி பதட்டமாக வேண்டாம். லிஸ்ட் பண்ணி வச்சுக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே போங்க. ஜாலியாக வந்து அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் கைட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். டெய்லி நான் உங்களுக்கு நான் அப்டேட் போடுறேன். எந்த மாதிரி இருக்குது கவுன்சிலிங், எந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்டேட் போடுறேன். ஸோ போக கவுன்சிலிங் ப்ராக்ரஸ் ஆக வந்துட்டுனா உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்துட்டுனா இருக்கும். லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் பிடபிள்யூடிக்கும் மித்த கம்யூனிட்டிக்கும் வந்து சொல்ல சொன்னீங்க. இதெல்லாம் கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. கால்குலேஷனே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது பிடபிள்யூடி. இதெல்லாம் நம்மளோட மாஸ்டர் பிடிஎஃப் இருக்குமில்ல, அதில் செக் பண்ணிங்க எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது, என்ன ஏதுன்னு வேணால் செக் பண்ணிங்க. பட் ஆனால் கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி ஃபார் தட். பிடபிள்யூடி எல்லாம் கெஸ் பண்ணுறதுலாம். ஸோ இது வந்து எனக்கு இருக்கிற சிறு நாலேஜ் வச்சு நான் கெஸ் பண்ணேன். இதுதான் வருமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கவுன்சிலிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சர்ப்ரைஸு. போகிறவங்க கிடைக்கும்னு நினச்சிட்டு போகிறவனுக்கு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு போகிறவனுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ப்ரைஸு. இப்போ நான் போட்டுக்க ரேங்க் வரைக்கும் இருந்தீங்கன்னா ஜாலியாக போகலாம். ஓகேங்களா? கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லலாம். ஸோ மித்தபடி வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. சர்ப்ரைஸ், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் கிடையாது, சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் வந்து எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீப் இன் டச். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஸோ மச்.